ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறது டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும், இல்லை சீட் வந்து பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். சரியா, அதாவது எந்த கவுன்சிலிங்கும் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீட் மேட்ரிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சரியா, அப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு முன்னாடி இருந்த சீட் மேட்ரிக்ஸ். சரியா, ஏன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு வந்து ரவுண்டு ஒன்று வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா, அப்போ நீங்கள் இந்த சீட் மேட்ரிக்ஸை எடுத்து, அதாவது வேக்கன்சி லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த காலேஜில் நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சிஇஜி கேம்பஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சிஇஜி கேம்பஸில் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ தமிழ் மீடியத்தில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டியில் வந்து 9 சீட் இருக்குது. பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 7 சீட் இருக்குது. எம்பிசியில் பிசிஎம்மில் 1 சீட் இருக்குது. எம்பிசியில் 6 சீட் இருக்குது. அதே மாதிரி எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 3 சீட் இருக்குது. எஸ்சிஏல 1 சீட் இருக்குது. எஸ்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து இல்லை. சார், எஸ்டியில் சீட்ஸ் வந்து இல்லை சார், அப்போ நாங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ 0-0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் சப்போஸ் சீட் இருந்துச்சு அப்படின்னா, ஓசியில் சீட் இருந்துச்சு அப்படின்னா, ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன், அதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம். அதில் நீங்கள் வந்து சீட்ஸ் வந்து என்னாச்சும் பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுக்கலாம். அப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும், அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு தெரியும். அப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கேக்குள்ளே இருக்குது பாருங்கள், இங்கே சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான காலேஜோட கவுன்சிலிங் கோடு சரியா டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ பிஎஸ்சி காலேஜ் எனக்கு வேணும், அதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2006. சரியா, நான் சர்ச் பண்ணி என்ன பண்ணேன் கொடுத்துட்டேன். உடனே பிஎஸ்சி காலேஜ் வந்துருச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா 278 பேஜ் இருக்குல்ல. இப்போ பிஎஸ்சி காலேஜில் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சரியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸு. இதில் மொத்தமாக ஓசியில் வந்து பார்த்திங்கன்னா 12 சீட் இருக்குது. பிசியில் 10 சீட் இருக்குது. பிசிஎம்மில் 1 சீட் இருக்குது. எம்பிசியில் 8 சீட் இருக்குது. எஸ்சியில் வந்து 6 சீட் இருக்குது. எஸ்சிஏல 1 சீட் இருக்குது. எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து இல்லை. சரியா, அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது அந்த விஷயம் வந்து எப்போ சார் தெரியும் அப்படின்னா, இதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. சரியா, அப்போ அந்த வேக்கன்சி லிஸ்ட்டாக நமக்கு தெரிய வரும் எந்தெந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த காலேஜில் என்ன கோர்ஸுக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக நமக்கு வந்து கிடைச்சா மட்டும்தான் நம்ம எவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும். சில பேர் சும்மா அனுமானமாக 25,000 சீட்டு 20,000 சீட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அவங்கள அடிச்சு விடுறது. சரியா, அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. இந்த மாதிரி அஃபிஷியலாக நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு வந்து வரணும். வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். சரியா, அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும், இல்லை அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.